பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்துகிறோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம், இந்த ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அங்கே நிறுவப்பெற்ற தேயிலை தோட்டம், தேயிலை உற்பத்தி, அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன. ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம், அல்லது இங்கே தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும். இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். மாறாக அங்கே தலைமுறையாக கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை வெறுங்கையோடு விரட்டி அடிப்பது ஏற்புடையதல்ல. இது பெரும் அநீதி, மாபெரும் சுரண்டல். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும். தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். தோழர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது, மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன. அதுதான் ஃபோர்டு கம்பெனியை சொன்னார். அதேபோல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்றுத் தருவதற்கு இந்த பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும், வலியுறுத்த வேண்டும். அதை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். டான்டி மூலமாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு, அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும். அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 8000 ஏக்கருக்கு மேலான பரப்பு, உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி, அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை, இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது. ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இது மிக முக்கியமான கோரிக்கை, இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான கோரிக்கை. பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது மணி பேக்கேஜ் நிதி, இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா 1/2 ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற
வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். உரிய தீர்வை, நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம்.